ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கான் சொல்லுவாங்க தெரியுமா, பேஷன் ஃப்ரூட், அதோட செடி தான். ஆல்ரெடி ஒரு வாட்டி வேலியில் நட்டு விட்ருக்கேன். இதுவும் நம்ம விதை போட்டு வந்தது தான். வேலியில் ஒரு வாட்டி நட்டு விட்ருக்கேன். சுத்தமாக பூ நிறைய வருது, காய் வைக்கலை. அப்போ பிடுங்கி தள்ளிட்டோம். இந்த ஒரு செடி மட்டும்தான் இருந்தது. அதை எடுத்து வேறு இடத்துல வச்சு பார்ப்போம் அப்படின்னு நட்டு விட்டேன். அது ரொம்ப திழுக்கல்லை, ஏன்னா அது கொடி போகிறதுக்கு இடம் இல்லை. அதனால் இதை அப்படியே எடுத்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். கீழண்டு பிடுங்கிட்டு மேலே கொண்டு போகிறது ஒன்றுமே வழங்கலை. இனி இது எப்படி வருது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை. இந்த 3 டப்பாவில் இருக்கிய சாம்பலுமே நம்ம வீட்டில் வந்து தேக்கு வந்து வெட்டுவாங்க தெரியுமா, கம்பு, அதில் வந்து மீதி வந்த இலைய எல்லாத்தையும் போட்டு எரித்து 3 டப்பா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம விளக்கும் போடலாம், நம்ம பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன செடிகளுக்கும் போடலாம். அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணி உரம், அதுக்கு பிறகு மண், நம்ம வீட்டுக்கிட்ட உள்ள மண் எடுத்து எல்லாம் எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் நான் கரெக்டாக பண்ணுவேன். லாஸ்ட்டு திழுக்குதா திழுக்கலையா என்ன ஏதுன்னு தெரியலை. இந்த வாட்டி நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி பூசணிக்காய் பண்ணி பூசணிக்காய் கொடியே நாசாகி போயிட்டு கீழே நின்று இருந்தால் ஒரு காயாவது வந்திருக்கும். சரி இனி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு வாட்டி. இந்த மாதிரி ஊனி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பர்பிள் கலர் பேஷன் ஃப்ரூட் எடுத்திருக்கோம். அதுலேருந்து ஒரு 4 விதை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது டக்குன்னு திழுத்து வரும், அதனால் 4 எண்ணம் போதும். அதையும் இது கூடயே ஊனி வைப்போம், எத்தனை எண்ணம் வருது அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் நட்டு முடிஞ்ச பிறகு தான் என் ஹஸ்பண்ட் சொல்லியாங்க, இந்த தொட்டியில் வைக்காத, இந்த தொட்டி வேற உள்ள ஆளுக்குது, அவங்க மார்னிங் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு. இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு மைண்டுக்கு தோணுச்சு. என்ன பண்ணியது, சரி நாளைக்கு அவங்க வராங்களான்னு பார்ப்போம். வந்தாங்கன்னா இதை வந்து வேறு ஏதாவது சாக்கில் எடுத்து வச்சிடலாம், இல்லைன்னா அப்படியே நிற்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.